சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு. பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். பலவீனமானவைகள் அப்படின்னு சொன்னா எந்த வேலையும் செய்ய முடியாமல் முடங்கி போயிருப்பவர்கள், மனக்கவலையில சோர்ந்து போயிருக்கிறவர்கள், உடல் சோர்வினாலே உடல் வலியினாலே சோர்ந்து போகிறவர்கள், எந்த வேலையும் செய்ய முடியாம அப்படியே தளர்ந்து போயிருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை இவர்கள் பலப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதாவது இந்த வேலை என்னால செய்யவே முடியாது, அவ்வளவுதான், நான் கீழே விழுந்துட்டேன், என்னால இனிமே எஞ்சிக்கவே முடியாது, அவ்வளவுதான், எனக்கு கடன் தொல்லை பிரச்சனையில விழுந்துட்டேன், இதுக்கு மேல இந்த கடன் பிரச்சனை என்னால மேற்கொள்ளவே முடியாது, அவ்வளவுதான், இந்த ஒரு ஒரு வேலையில நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னால ஒரு வெற்றி காணவே முடியாது, நான் இந்த தோல்வியில இருந்து மீண்டும் வெளியில வரவே முடியாது அப்படின்னு சில காரியங்களை குறித்து அவங்க மனதளவுல சோர்ந்து போயிருக்கிறார்கள், பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள். இது வரைக்கும் பலத்தோட ஓடி இருந்தவங்க ஒரு தோல்வியை பார்த்த உடனே பலவீனமாகி அப்படியே உட்கார்ந்து சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஏன்னா சாத்தானுடைய தந்திரம் அதுதான். அவ்வளவுதான், போச்சா, உன்னால முடியவே முடியாது, இதுக்கப்புறம் நீ இவ்வளவுதான், உன் வாழ்க்கை எவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு